10 நிமிஷம் தான் எடுக்க போறான்னு தெரியல. 10 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணி 1.5 மணி நேரம் ஆகிட்டா. ஏமா சீக்கிரம் வாமா, மனுஷன் ஞாயிற்றுக்கிழமை கூட வீட்டுல இருக்க விடாம என் சொந்தக்காரவ விசேஷம் வச்சிருக்காவன்னு இந்த வெட்ட வெயில கூட்டிக்கு போறதுன்னு பார்த்தாம நீ கிளம்புறதுக்கு இவ்வளவு நேரமா? நீ கிளம்பி முடிக்கிறதுக்குள்ள நைட் ஆயிரும் போலியே. நம்ம போய் என்னத்துக்கு? ஒண்ணும் சொல்லல, வண்டியில யாரு போலாம்? நம்ம வண்டி எடுக்கட்டா உட்காந்தியா? எடுங்க. போற வழியில பூக்கடை ஏதாவது இருந்துச்சுன்னா பூ வாங்கி கொடுங்க. அத கூட நானே சொல்லி உங்ககிட்ட கேட்டு வாங்குறதா இருக்கு. எல்லாம் இந்நேரம் இது உன் வீட்டு விசேஷம்னால இம்முட்டு அலப்புற. இதை என் வீட்டு விசேஷமா இருக்கட்டும், அவளை உட்காந்த இடத்துல இருந்து எந்திரிச்சே வரமாட்டா. ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம். நான் யார்கிட்ட போய் சொல்றது? என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்ன சொன்னீங்க? நான் ஒன்னும் சொல்லலையே. இல்ல வண்டி எடுக்கட்டுமான்னு கேட்டேன். அங்க பூக்கடை ஒண்ணு இருக்கு, வாங்குறியா? போய் வண்டி அங்க நிறுத்துங்க. இருட்டி ஓரமா நிறுத்துறேன். நான் வண்டியில இருக்கேன், நீ வாங்கிட்டு சீக்கிரமா வா. சரி, நீங்க காசு ஹேண்ட் பேக் இந்த பெருசா வச்சிருக்கீங்க, அதுல வச்சிருக்க மாட்டியா காசு? ஏங்க நீங்க வேற, இதுல நான் மேக்கப் ஐட்டம்லாம் வச்சிருக்கீங்க. வாரத்துக்குள்ள அழுந்துட்டு என்ன செய்யுது வேலைக்கு? அட அங்க போயிட்டு ஒரு வாட்டி போட்டுக்கலாம்னே எடுத்து வரேன். ஆறி போச்சு. ரெடி காசு நான் தாரேன்னு சொன்னேன், வாங்கிக்க. அம்மா பூக்காரம்மா, பூ என்ன விலை? 130 ரூபாங்க. என்ன 130 ரூபாயா? என்னமோ பகல் கொள்ளையா இருக்கு. மல்லிகை பூ தானே? இல்ல வேற எது பூவா? இப்படி ஏத்தி சொன்னா என்னவா இருக்கா? நம்ம வாங்குனா வாங்கி அம்முட்டு தான் விக்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் விக்க. உனக்கு மட்டும் கூட கொடுத்துல தர முடியாது. ஏங்க இந்த அம்மா 100 பூ 30 ரூபாய் விக்குதுங்க. எப்படிங்க நான் 2 முளை வாங்கலாம்னு இருந்தேன். இப்படி காசு தான் எங்கிட்டு வாங்குறது? இதுக்கு தான் நான் உங்க நீங்க சொன்ன கடையிலே வாங்கலாம்னு சொன்னேன். அங்க எவ்வளவு கம்மியா கொடுக்குறாங்க. அங்க எடுங்க, இங்க வாங்க வேணாம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனா நீங்க சொன்ன கடை வந்துரும், அங்க வாங்கிக்கலாம். என்னடி சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆனா என்ன இதுவே முதல் கஸ்டமர் எதுக்கு விடுவானே? சரி அவன் கேக்குறதுக்கே கொடுப்போம். 100 20 ரூபாய் கொடுத்தா குடி, இல்லனா நாங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். வேற நீ 20 ரூபாய்க்கு வாங்கிக்க. என்னமா நீ அழகா இருக்க இப்பதே. ஆமாடி, நான் இந்த கடையில விக்குதுன்னு சொன்னி மல்லிகை பூவு. எங்க சமயத்துக்கு ஏதோ தோழத்துக்கு சொன்னீங்க. அப்படியாவது விலைய குறைப்பவனி. கிலோ 10 ரூபாய் குறைச்சு வாங்கிருக்கீங்க. உன் சாமர்த்தியத்துக்கு நான் அளவே இல்ல. மல்லிகை பூ சீசன் தானடி? ஆமாங்க ஆமா. சரி வண்டி எடுங்க, நேரா இருக்கு. எடி பாரு வந்தாச்சு. இந்த மண்டபம் தானே? சரியா தெரியும் தானே? ஆமாங்க, பத்திரிக்கையில இந்த அட்ரஸ் தான் போட்டுருந்துச்சு. வண்டியை ஓரமா நிறுத்திட்டு வாங்க, நான் உள்ள போறேன். ஏங்க இங்க யார பார்த்தாலும் புதுசா இருக்கவங்க. எனக்கு தெரிஞ்ச ஆள் யாருமே இல்ல. என்னமோ மண்டபத்தை மாத்தி வந்துட்டோமோன்னு டவுட்டா இருக்கு. இது அவகிட்ட கேட்க, இது என்னதான் விசேஷம்னு. சார், இது கல்யாண மண்டபம் தானே? கல்யாணம் தானே நடக்க போகுது? இது காது குத்துல ஃபங்க்ஷன் வச்சிருக்காவ. ஐயோ மண்டபத்தை மாத்திட்டு வந்துட்டா. இங்க வேற வந்து உட்கார்ந்திருக்கா. செய்மர வேற செய்யணுமேங்க. யாருமே தெரியாத ஒரு இடத்துக்கு வந்திருக்கா. ஏடி முதல்லயே சொல்ல மாட்டியா? நல்ல பத்திரிக்கை பாத்தியா? இந்த ஏரியா தானே? ஓ, நீங்க மாத்தி வந்துட்டீங்களா மண்டபம்? இதுக்கு பக்கத்துல இன்னொரு மண்டபம் இருக்கு, பின்னாடி இருக்கு. அதுக்கு செய்வரையெல்லாம் இந்த வீட்டு ஆளுங்க வாங்கல, சும்மா அதே வச்சிருக்காவ. நீங்க வந்துட்டீங்கல்ல, பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு போங்க. அதுவும் பிரியாணி வேற. கேஸ் தட்டுப்பாடுனால வேற எதுவும் சமைக்க முடியாது. பிரியாணினா வேற இடத்துல சமைக்கிறோம்னு சமையல்காரவும் சொன்னாவலாம். அதனால இன்னைக்கு பிரியாணி வேற, சிக்கன் பிரியாணி. இப்படி சொல்லுதீங்களே, நீங்க யாரு? நானும் உங்களை மாதிரி மண்டபத்தை மாத்தி வந்த ஆளு உட்காந்துருக்கேன். அந்த வந்துட்ட ஃபங்க்ஷனை பார்த்துட்டு பிரியாணியை சாப்பிட்டு அப்புறம் இன்னொரு விஷயத்துக்கு போலான்னு உட்காந்துருக்கேன். இவங்க சொல்றது சரியா தானே கத்தி? நாம இங்க இருந்து ஃபங்க்ஷனை சாப்பிட்டுட்டு அப்புறமேல அந்த விஷயத்துக்கு போய் மதிய சாப்பாடு முடிச்சிருவான். சரியாங்க? யாரும் என்ன சொல்ல மாட்டாங்க. இது செய்முறை கிடையாது இல்ல? ஆமா, அதனாலயே கூட்டமே இல்ல பாருங்க. சும்மா சேர்லாம் ஃப்ரீயா கிடக்கு. இப்ப காது குத்துவான்னு தெரியலையே. சரி வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமே சாப்பிடலாம். நேரம் பத்தினி போடுவாவ. நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு. வேகமா காரை குத்தி விடுங்க. ஆளெல்லாம் குத்தலாமா? எங்கம்மா தாய் மாமன் எங்கம்மா மடியில வச்சு தானே குத்துனேன். அம்மா இப்ப என்னமா பண்றது? என்னமா இப்ப யார் மடியில வச்சு குத்துறது காது? இங்க என்னங்க இது? தாய் மாமா இல்லாம எப்படி காது குத்துவாவே? எனக்கு வேற இப்பயே பசிக்குது. இவங்க எப்ப காது குத்தி நான் சாப்பிட போறேனோ தெரியல. கேட்டி எப்படி அந்த அங்க நிக்கிறதுல அந்த குட்டி பொண்ணுக்கு காது குத்துவாங்க போல. ஏன் நான் போய் தாய் மாமன் முறையில குத்த விட்டுட்டா? என்ன பேசுறீங்க நீங்க? புரிஞ்சுதான் பேசுறீங்களா? யாருமே தெரியாது, நீங்க போய் தாய் மாமன் முறையில உட்கார போறீங்க. அதனால என்ன, எனக்கு ஒன்ன தவிர எல்லாரும் அக்கா தங்கச்சி மாறுதேன். அதனால நான் போய் தாய் மாமன் முறைக்கு உட்காடுறேன். என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு? நான் இங்கதான் உட்காருவேன். போன உங்க ஆசைக்கு போயிட்டு குத்திட்டு வாங்க. சரி சரி. இப்ப என்னதான் பண்றது? திடீர்னு இப்படி தாய்மாமனு கூட்டு வர சொன்னா எங்க போய் நான் கூட்டிட்டு வரவேமா? ஏமா இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? வேற என்னப்பா, மாமனை கூப்பிடுறது சொல்லுதாவே. அவங்க இன்னும் வரல. வருவா என்னன்னு தெரியும் இல்ல. நேரம் வேற போய்கிட்டு இருக்கு. நான் வேணா தாய் மாமன் வரைக்கும் உட்காருட்டா?
பண்றீங்க வாங்க உங்களுக்கு யாரு வேணும் சொல்லுங்க வந்து உட்காருங்க. அம்மா இது சரிப்பட்டு வருமாமா? அதெல்லாம் சரிப்பட்டு வரும்டா. சரிப்பா வந்து உட்காரு. எனக்கு இதை முடிச்சுட்டு இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வேற போகணும். காது வைக்கிற பிள்ளைய வந்து உட்கார வைங்க. வாட பாப்பா வந்து உட்காருங்க அம்மா மடியில. காது குத்துறவரே, இவருக்கு தாயா காது குத்தனா? நீ சின்ன பிள்ளைக்கு மாத்தி கீத்தி குத்தி விடாத. ஏங்க, போய் உட்காருங்க. என்ன இவருக்கா காலமுன காலத்துல காது குத்து போறியா? காது குத்து. அப்பா, தம்பி, நாங்க அவளை கூப்பிட்ட, நீ தானே வந்த? ஒழுங்கா காதை குத்தி விட்டுட்டு நீ எடுத்து விட்டு நகரணும். செலவா உனக்கா நான் தாய்மாமே முறைக்கு வந்து உட்கார்ந்துருக்கேன். இன்னும் வரைக்கும் உனக்கு காது குத்தல. பாருங்கப்பா, வலிக்காம குத்தணும் சரியா? உங்களுக்கு ரொம்ப ஓவரா இல்லையா?